வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாவரைச்சு கஷ்டமே படாம அதே நேரத்தில் ஆரோக்கியமான சுவையான ஒரு உளுந்தங்களி செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ உளுந்தங்களி மாவு பாக்கெட்டு ரெடிமேடாகவே வாங்கி வச்சிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ கருப்பட்டியை எடுத்து தூள் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். கருப்பட்டியை சேர்த்து நல்லா அதை கரைக்கணும். இதுக்கு பதம்னு ஒன்றும் கிடையாது. கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப அதே கடாயில் அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஃபில்டர் பண்ண கருப்பட்டி பாக ஊற்றி ரெடியாக வச்சிருக்கிற உளுந்தங்களி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விடலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரும்பவும் 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான உளுந்தங்களி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் போட்டு நடுவில் குழி ஏற்படுத்தி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.